ஹாய் ஃபாக்ஸ் மக்களை, இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்இஏ 2024க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் ரொம்ப நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இப்போ ஃபில் பண்ணுற கண்டிஷனில் இருப்பீங்க. சில பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நமக்கு 6 நாள் தான் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டவங்க, அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க தயவுசெய்து சர்டிஃபிகேட்டை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எல்லாருமே கடைசி நேரத்தில் போடும்போது சர்வர் வந்து டவுன் ஆகும். இந்த மாதிரி சில நேரங்களில் சர்வர் டவுன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்திருக்கும். உங்களுக்கு பதட்டமாயிடும், ஐயோ அப்ளிகேஷன் போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஈஸியாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் போடாதவங்க போட்டுருங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு டிஎன்இஏ 2024ல் ஒரு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்க, ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி, சார் சீட் முடிஞ்சு போச்சு, நம்ம நிறைய காலேஜில் எங்கே ஃபோன் பண்ணாலும் சீட் முடிஞ்சு போச்சு, சீட் கிடைக்கல அப்படிங்கிறாங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பதட்டப்படுறீங்க. ஸோ இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் யார் யார் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகலாம், யார் யார் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம், கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க, எந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்லேயே வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா தெளிவும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. கூடவே இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், அந்த லிங்க்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கான என்ன டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள், 1-to-1 பேசுவோம், உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். உங்கள் மார்க்குக்கு நீங்கள் எந்த கேம்பஸுக்கு போகணும், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட் வாங்குறீங்களா, எந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 பொறுத்தளவில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கல்லூரிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 சீட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல. சில கல்லூரிகளில் 4 செக்ஷன் வரைக்கும் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் 4 செக்ஷன். இப்போ வந்து சீட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால 240 சீட் வரைக்கும் ஒரு கல்லூரி வந்து மேக்ஸிமம் போடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 60 சீட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த 60 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல மேனேஜ்மெண்ட் சீட்ல போகிறதா இருந்தால் 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது வந்து தமிழக அரசாங்கம் ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் பண்றாங்க. அப்ப என்ன, 60 சீட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 21 சீட் மட்டும் தான் ஒரு கல்லூரி மேனேஜ்மெண்ட்ல போட முடியும். இப்ப 4 இன்டேக் இருக்கிறத நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்போ 4, 20, 84 சீட்டு தான் மேக்சிமம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க போடக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ ஒரு கல்லூரியில 84 சீட்டு முடிஞ்சு போயிருந்தா மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் சீட்டு ஃபில் ஆனதா அர்த்தம். அதே மாதிரி 10 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 10 இன்ட்டு உங்களுக்கு 84 சீட் அப்படிங்கும்போது 840 சீட்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு மேனேஜ்மெண்ட்ல. அப்போ 840 சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சா சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்போ மேனேஜ்மெண்ட் சீட் ஃபுல் ஆயிருக்கா இல்ல டோட்டலாவே சீட் ஃபுல் ஆயிருக்கா அப்படிங்கிற இன்னொரு டவுட் உங்களுக்கு வருது. கட்டாயமா இந்த சூழல்ல எந்த கல்லூரியிலுமே வந்து கவுன்சிலிங் சீட்டை ஃபில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 35%, அதாவது 60க்கு 21 சீட்டை மட்டும்தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. மீதமுள்ள 39 சீட் யார் சார் பண்றது? இந்த 39 சீட்டை எடுக்கிறது தான் உங்க உரிமை. அதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் சில கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட் ஆஃப் லிமிட் கொடுத்துருப்பாங்க. என் கல்லூரியில் வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 180 கட் ஆஃப் இருந்தால் நான் சீட் தரேன். என் கல்லூரியில் வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு 110 இருந்தாலே நான் சீட் தரேன். என் கல்லூரியில் வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெறும் 77.5% இருந்தாலே வந்துடலாம் அப்படின்னு ஒவ்வொரு கல்லூரியும் தன்னுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கட் ஆஃப் நிலைகளை வச்சு இப்போ உங்களை புல் பண்ணி உள்ள சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நாங்களே உங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ரகம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த கவுன்சிலிங் சீட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 39 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓசி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியில் நான் பேசிட்டு இருக்கிறது 60 சீட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல இன்டேக் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒரு இன்டேக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ 60 சீட் நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்? ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 13 சீட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதிகபட்சம். இந்த 13 சீட்டை யாரெல்லாம் எடுக்கலாம்னா, ஓசி அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் கம்யூனிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்ல இதுல எல்லாருமே போட்டி போடலாம். அப்போ அந்த ஓசி கேட்டகரியில் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் போடலாம், பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் போடலாம், பிசிஎம்மாக இருந்தாலும் போடலாம், எம்பிசியாக இருந்தாலும் போடலாம், எஸ்சியாக இருந்தாலும் போடலாம், எஸ்சிஏவாக இருந்தாலும் போடலாம், எஸ்டியாக இருந்தாலும் போடலாம். தகுதியின் அடிப்படையில் இந்த ஓசி சீட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் 13 சீட்டு ஓசிக்காக போகிறோம். பிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 11 சீட் வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போடலாம்.
எம்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 சீட் வரைக்கும் எம்பிசியில் நீங்கள் போடலாம். அடுத்து எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 சீட் வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடலாம். எஸ்சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 சீட் அல்லது 1 சீட் வந்து போடலாம். எஸ்டி அப்படிங்கும்போது 1 சீட் கொடுப்பாங்க. இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இந்த 39 சீட்டை இப்படி தான் பிரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எஸ்சி சீட்டை எஸ்சி தான் எடுக்க முடியும், எஸ்டி சீட்டை எஸ்டி மட்டும்தான் எடுக்க முடியும், பிசிஎம் சீட்டை பிசிஎம் மட்டும்தான் எடுக்க முடியும், எம்பிசி சீட்டை எம்பிசியில் வரவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி பிசிங்கிறத பிசி சீட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த ஓசி அப்படின்னு வரும்போது தான் யார் வேணாலும் தகுதியின் அடிப்படையில் போட்டி போட்டு இந்த ரேங்கிங் முறையில் சீட் போடுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து சீட்டு வந்து அலாட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாமா இல்லை நான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இப்போ வரேன். யார் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னா, எனக்கு பணம் நிறையா இருக்குது, எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை இசிஇ தான் வேணும், எனக்கு இந்த கல்லூரியில் நான் போய் நான் சீட் எடுக்கணும்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க தாராளமாக கல்லூரியை நீங்கள் அணுகியிருப்பீங்க. சில கல்லூரியில் அட்மிஷனும் போட்டிருப்பீங்க. இன்னும் அப்படி போகலை சார், அட்மிஷன் போடலை சார், எனக்கு பணம் இருக்குது சார், நான் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாப் ப்ரையாரிட்டி கல்லூரிகளில் கட்டாயமாக நேரில் சென்று நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயுமே 150 கட் ஆஃபுக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிடலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் முடிவு எடுத்துடலாம். இப்போ 150 கட் ஆஃப் கீழே வருது சார் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க கவுன்சிலிங் முறையில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இதுலேயே பணம் இருக்குல்ல, இப்போ என்கிட்ட வந்து ஃபேமிலியில் வந்து நல்ல மார்க் இருக்குது, பணம் இல்லை, அப்போ நான் வெயிட் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக ஹையர் ரேங்கிங்கில் உங்களுக்கு மார்க் இருக்குது, நான் 190 கட் ஆஃப் வச்சிருக்கிறேன், 180 கட் ஆஃப் வச்சிருக்கிறேன், 170 கட் ஆஃப் வச்சிருக்கிறேன் அப்படின்னா கேரண்டியாக உங்களுக்கு டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்டு கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படக்கூடிய அந்த சீட் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. குறிப்பாக இந்த 170 கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் வச்சிட்டாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 பிரகாசமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக போகலாம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கல்லூரிகளில் இப்போ மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இப்போ மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இப்போ மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமில் வந்து நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நமக்கு இப்போ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. தியாகராஜா காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய +2 மார்க்கோட அடிப்படையில் +2ல என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் அடிப்படையில் தகுதி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த தகுதி அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஓகேப்பா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்கள் தர்றோம், கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கா நீ ஈஸி எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கா நீ மெக்கானிக்கல் எடுத்துக்கோ, ஒவ்வொரு கல்லூரியும் அலாட் பண்ணுறாங்க. இங்கே போகும்பொழுது டொனேஷன் வராது, ₹10 நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல அவங்க என்ன ஃபீஸ் நிர்ணயிக்கிறாங்கன்னா, சராசரியாக ஒரு தோராயமாக 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபீஸை உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமில் போயிடலாம். இது வந்து இந்த மாதிரி. இதுவே பல கல்லூரிகளில் டாப் கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகபட்ச கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், குறிப்பாக 185க்கு மேலே மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா, நல்ல மாணவர்களை வரவேற்பதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபீஸ் உதாரணமாக இப்போ நீங்கள் 3 லட்ச ரூபா ஃபீஸ் வச்சுருக்காங்க, இல்லை 2 லட்ச ரூபா ஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சலுகைகள் வந்து 4 ஆண்டுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 4 வருஷம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கல்லூரியில் இப்போ 195 கட் ஆஃப் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த 195 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், என்னால் வந்து பணம் கட்ட முடியல, நாளைக்கு நான் கவுன்சிலிங்லேயே போனாலுமே நான் ஒரு கல்லூரிகளை போகும்போது எனக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில கல்லூரிகளில் நல்ல மாணவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் முறை கொடுக்கும்பொழுது 195க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆண்டுமே டோட்டலாக ஃப்ரீ பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே ஃப்ரீ பண்ணுறாங்களா சார்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கப்படுது. அப்போ ஒரு கல்லூரியில் 1000 சீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு குறிப்பிட்ட சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எது வரைக்கும் அப்படின்னா 185 மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத பெரும்பாலான கல்லூரிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி எந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சார், எந்த காலேஜில் மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இல்லை ஸ்காலர்ஷிப் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் சார், எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இன்னமும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு எல்லா கல்லூரியுமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக 195 கட் ஆஃப் இருக்கக்கூடிய நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு கல்லூரிகளில் போய் சேரும் பொழுதுதான் மாட்டிக்கிறீங்க. இங்க என்னன்னா, உங்களுடைய அந்த மார்க் நல்லா இருக்கு, உங்ககிட்ட வருமானம் இல்லை, அந்த வருமானத்தையே காரணமா வச்சு ஒரு சாதாரணமான கல்லூரிகளில் போய் நீங்க படிக்கின்ற பொழுது உங்களோட லைஃப் டோட்டலா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி பிரகாசமா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இந்த இடத்துல சூதனமா யோசிச்சு முடிவெடுக்கணும். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா மாட்டிடுவீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையும் தகுதியின் அடிப்படையில் தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் டாப் ரேங்கிங் கல்லூரிகளில் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபீஸும் கம்மியாகுது, நல்ல குவாலிட்டியான காலேஜ்லையும் படிக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்போடு நீங்கள் வெளியே போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இன்றைக்கும் தமிழகத்தில் இப்போ வந்து சில கல்லூரிகளில் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எந்த கல்லூரிகள் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க சார், எனக்கு ஒரு நல்ல கல்லூரிகள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இதை தான் நம்ம 8 வருஷமாக அனலைஸ் பண்ணி இந்த பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பெஸ்ட் காலேஜ் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கிறத மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு உங்களுக்கு ஐடியா இருந்தால் தாராளமாக கீழே வர நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், 1-to-1 நம்ம பேசலாம், இல்லை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இல்லை சார் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து நான் போயிட்டேன் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து எங்கேயுமே நான் போகலை, இது வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் சீட்டே எடுக்கல, ஆனால் இப்போ எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு சார், எனக்கு ஒரு நல்ல கல்லூரிகளை சொல்லுங்கள், நல்ல காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். தேர் ஆர் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மிக அருமையாக பிரகாசமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் டாப் 10 கல்லூரிகள் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் முறையில் போகணுமா, இல்லை மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் போகணுமா, இல்லை பியூர் மேனேஜ்மெண்ட்டில் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது சார், எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் சீட்டை யாராலையும் இந்த நிமிஷத்தில் ஃபில் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா கவுன்சிலிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனாலும் சீட் ஃபுல் ஆகிடுச்சுன்னு ஒரு ஹைப் கொடுத்துருப்பாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை. அந்த சீட் பிட்டப் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் கைடன்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தேவை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளே பண்ணியும் கொடுக்குறோம். உங்கள் மார்க்குக்கு, உங்கள் கட் ஆஃபுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது நான் வந்து என்னால் இவ்வளோ தான் சார் பணம் கட்ட முடியும், இதுக்கு ஒரு நல்ல கல்லூரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், மெரிட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், மெரிட் மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் சேரதாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி கவுன்சிலிங் பற்றி தெளிவான விரிவான அருமையான விளக்கங்களை அடுத்தடுத்து நம்ம கொடுக்க இருக்கிறோம். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்படி கேட்டகரி பிரிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் இருக்குது, போன வருஷம் எப்படி சீட் அலாட்மெண்ட் நடந்துச்சு, இந்த வருஷம் சீட் எப்படி அலாட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். பை, see you.